ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக். இன்றைக்கி நம்ம ஸ்டோரியோடைய கதை என்னென்னு பார்த்தோம்னா, ஒரு இளைஞன் தன்னுடைய கையை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். அந்நேரம் பார்த்து அவனுடைய சித்தியை அவனை பார்த்துட்றாங்க. அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேருக்கு இடையில் ஒரு விதமான எண்ணங்கள் உண்டாக ஆரம்பிக்குது. அவங்க ரெண்டு பேருமே வீட்டில் ஆள் இல்லாத சமயத்தில் நல்லா ஒன்றா இருக்காங்க, சந்தோஷமாக இருக்காங்க. கடைசியாக என்னாச்சு அப்படின்னு பார்த்தா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை எங்கேயும் ஸ்கிப் பண்ணாமல் கடைசியில் பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் விட மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற எல்லா வீடியோ உங்களுக்கு ரீச் ஆகும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். மூவியோட ஸ்டார்டிங்கில் நமக்கு அலின்ற ஒரு பையனை காமிக்கிறாங்க. அவன் தரையில் தூங்கிட்டு இருக்கான். அப்போது அவன் பக்கத்து தரையில் அவனுடைய அப்பா சித்தி கூட ஒன்றா இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு உறவு வச்சுக்கிறாங்கன்னா, பக்கத்து ரூமில் சவுண்டெல்லாம் கேட்குற அளவுக்கு பலமாக உறவு வச்சுக்கிறாங்க. அப்போ இந்த பையன் தான் கட்டியிருக்க வாட்சில் ஸ்டாப் வாட்ச் வச்சு தான் அப்பா அந்த சித்தி கூட எவ்வளோ நேரம் ஒன்றா இருக்காரு அப்படின்றத நோட் பண்ணி வச்சுக்கிறான். அதுக்கடுத்தவன் தூங்கிடுறான். அடுத்த நாள் காலையில் விடியுது. அப்போது அலிவுடைய அப்பா அங்கே போயிட்டு இவ்வளோ லேட் ஆச்சு, இன்னும் படுத்து தூங்கிட்டு இருக்கே, எந்திரா அப்படின்னு அவனை அடித்து எழுப்புறாரு. ஏன்னு பார்த்தோன்னா, அலிவுடைய அப்பா ஒரு எக்ஸ் ஆர்மிமேன். அவருக்கு டிசிப்ளின், பஞ்சுவாலிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். காலையில் டைமுக்கு எந்திரிக்கணும், டைமுக்கு சாப்பிடணும், நைட்டு டைமுக்கு தூங்க போடணும். அதனால் அலிவுடைய அப்பா எப்போதுமே தான் பையனை நல்ல ஒரு ஆண்மகனை உண்டாக்கணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்காரு. அதனால எப்போதுமே அலியை திட்டிகிட்டே இருப்பார். ஆனால் அலி அந்த மாதிரியான ஒரு ஆள் கிடையாது. அவன் எல்லாத்த மாதிரியுமே சாதாரணமான ஒரு மனுஷன். அதனால தான் அப்பா திட்டுறது அவனுக்கு பிடிக்கல. ஆனால் அலிக்கு எவ்வளோக்கோ வந்தாலுமே தான் அப்பானால பயமாக இருக்கிறதுனால அவன் எதுவும் பேசாமல் அமைதியாக இருப்பான். அப்படி ஒரு நாள் அலியுடைய அப்பா ராபின் அலியை திட்டிகிட்டு இருக்கும்போது அலியுடைய சித்தி ராபினுடைய ரெண்டாவது மனைவி ஒலிவியா அங்கே இருக்காங்க. அவங்க ராபினை பார்த்து, எதுக்காக நீ அவனை திட்டிகிட்டு இருக்கீங்க, அவன் சின்ன பையன், இந்த வயசில் இந்த மாதிரி இருக்குது, ரொம்ப ரொம்ப காமன், நீங்கள் கொஞ்சம் நார்மலாக இருங்க அப்படின்னு ராபினை திட்டுறாங்க. அப்போது ஒலிவியா தனக்கு சப்போர்ட் பண்ணி பேசின காரணத்தினால அங்கே இருக்க அலி ஒலிவியா கிட்ட தேங்க்ஸ் அப்படின்னு சொல்கிறான். அலி ஒலிவியாவை எப்போதுமே சித்தின்னு கூப்பிட மாட்டான், பேர் சொல்லி தான் கூப்பிடுவான். அதுக்கு அடுத்த சீனில் ராபின் தனக்கு கொஞ்சம் வெளியூரில் வேலை இருக்க காரணத்தினால வெளியே போகிற மாதிரி காமிக்கிறாங்க. போயிட்டு வர கொஞ்ச நாள் ஆகும். ஸோ போகிறதுக்கு முன்னாடி அங்கே இருக்க ஒலிவியா கிட்ட, நான் போயிட்டு வரதுக்குள்ளே என் பையனை நல்ல ஒரு ஆண்மகனாக உண்டாக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போகிறாரு. அதுக்கு அடுத்த சீனில் ஒலிவியா வெளியே எங்கேயோ போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கார் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. ஆனால் கார் ஸ்டார்ட் ஆகலை. எவ்வளோ ட்ரை பண்ணுறாங்க, ஆனால் முடியல. அதனால அலி கிட்ட ஹெல்ப் கேட்கலாம் அப்படின்னு அலியுடைய அறைக்கு போகிறாங்க. அப்படி போகிறப்பயே அங்கே டோர் கொஞ்சம் லைட்டாக ஓப்பனாக இருக்குது. அந்த கேப் வழியாக ஒலிவியா பார்க்கும்போது உள்ள நம்ம அலி ஃபோனில் பலான படம் பார்த்துட்டு அவன் கையை வச்சு வேலை பார்த்துட்டு இருக்கான். அதை ஒலிவியா பார்த்துடுறாங்க. சரியா அதே டைமில் அலிக்கு கூட தன் பின்னாடி இருந்து யாரோ தன்னை பார்க்குறாங்க அப்படின்னு தோணுது. பின்னாடி திரும்பி பார்க்கும்போது ஒலிவியா அவனை பார்த்துருக்கதை பார்த்த உடனே அலி ஷாக் ஆகிறான். உடனே எந்திரிச்சு தான் பேண்டையும் போட்டுக்கிறான். இன்னொரு பக்கம் ஒலிவியா கூட சைடில் போய் ஒளிஞ்சுக்கிறாங்க. அப்போது உள்ளே இருந்துக்கிட்டே நம்ம அலி கேட்குறான், உங்களுக்கு என்ன வேணும், ஏதாவது ஹெல்ப் தேவைப்படுதா அப்படின்னு கேட்கும்போது, எனக்கு கார் ஸ்டார்ட் ஆகலை, கொஞ்சம் ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேட்குறாங்க. அதுக்கடுத்து நம்ம அலி கொஞ்சம் வெக்கப்பட்டுக்கிட்டே வெளியே கார்கிட்ட போகிறான். அங்கே போயிட்டு அந்த காரில் என்ன பிரச்சனை அப்படின்னு பார்க்குறான். ஆனால் அவன் என்ன பார்த்தாலுமே காரில் என்ன பிரச்சனை, எதுக்காண்டி ஸ்டார்ட் ஆகலை அப்படின்னு அவனுக்கு எதுவும் தெரியல. அப்போ ஒலிவியா அங்கே போகிறாங்க. அலியை பார்த்துட்டே இருக்காங்க. அவங்ககிட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. ராபனை திட்டிகிட்டே இருக்குது, எனக்கு சுத்தமாக பிடிக்கல, அவருக்காண்டி நான் உனக்கிட்ட சாரி கேட்குறேன் அப்படின்னு சாரி கேட்குறாங்க. அப்போ நம்ம அலி சொல்கிறான், அவருக்காண்டி நீங்கள் எதுக்காண்டி சாரி கேட்குறீங்க, பரவாயில்ல விட்டுருங்க அப்படின்னு சொல்கிறான். அப்படியே கொஞ்சம் நேரம் போகுது. அலியும் அந்த கார் ஸ்டார்ட் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுறான், ஆனால் முடியல. அதுக்கடுத்து ஒலிவியா நேராக ராபின் கால் பண்ணிவிட்டு, இந்த மாதிரி கார் ரிப்பேர் ஆயிடுச்சு, அலியும் அந்த காரை ரிப்பேர் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணா ஆனால் முடியல அப்படி சொல்கிறாங்க. உடனே நம்ம ராபின் அலியை ஃபோன்லேயே திட்டுறான், உன்னால் அந்த காரை கூட சரி பண்ண முடியலையா, நீ என்ன அவ்வளோ வெக்கத்தவனா, நான் வரதுக்கு முன்னாடி அந்த கார் சரி பண்ணியிருக்கணும், அதை நீ தான் சரி பண்ணணும், நீ என்ன பண்ணவே ஏது பண்ணவே எனக்கு தெரியாது அப்படின்னு அவனை பலமாக திட்டிட்டு அந்த காலை வைக்கிறாரு. அலியும் அதை கேட்டு ரொம்பவே ஃபீல் பண்ணுறான். கார்கிட்ட போயிட்டு அந்த காரை ரிப்பேர் பண்ண எவ்வளோ ட்ரை பண்ணுறான். ஆனால் எவ்வளோ பார்த்தாலும் காருக்கு என்னாச்சு, எதனால் ஸ்டார்ட் ஆகலைன்னு அவனுக்கு ஒன்றும் புரியல. கொஞ்சம் ஃபீல் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஒலிவியா அலிக்கிட்ட போயிட்டு அவனுடைய கையை பிடிச்சி, உன்னால் முடியும், கண்டிப்பாக முடியும், நீ ட்ரை பண்ணு அப்படின்னு அவனுக்கு மோட்டிவேட் பண்ணுறாங்க. ஒலிவியா அந்த மாதிரி தான் கையை பிடிச்சது அலிக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு. அவன் கொஞ்சம் மோட்டிவேட் ஆகிறான். அந்த காரை ரிப்பேர் பண்ண ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஒலிவியா தான் வீட்டுக்குள்ளே போக ட்ரை பண்ணுறாங்க. அப்போன்னு பார்த்து அவங்களுக்கு கால் வலிக்கி விட்டு காலில் சுளுக்கு பிடிச்சிக்கிறது. அவங்க கத்த ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அதை பார்த்து அலி உடனே ஒலிவியா கிட்ட போயிட்டு அவங்கள கை தாங்கலாம் பிடிச்சிக்கிறான். அவங்கள உள்ள கூட்டிகிட்டு போய் உட்கார வச்சு அவங்க காலுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ நம்ம அலி ஒலிவியாவுக்கு மசாஜ் பண்ணிட்டு இருக்கும்போது அது அவனுக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒலிவியா ஒலிவியோடைய ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் ஒலிவியா கூட அலியை ஒரு மாதிரி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அப்போ அவங்க ரெண்டு பேருக்கு இடையில ஒரு விதமான உணர்ச்சி உண்டாகுது. அப்போ அவங்க ரெண்டு பேருமே அவங்களுக்கே தெரியாமல் கொஞ்சம் கொஞ்சமாக முன்னுக்கு போயிட்டு ஒன்றா மேட்ரு பண்ணலான்னு ட்ரை பண்ணுறாங்க. ரெண்டு பேருமே நம்ம கிட்ட நெருங்கி போகும்போது தான் அப்போ தான் நம்ம அலிக்கு புரியுது நம்ம ஏதோ தவறு பண்ணுறோம் அப்படின்னு. அவன் உடனே தன்னை விளக்கிக்கிட்டு அங்கேருந்து வெளியே கிளம்பி போயிடுறான். அதே சமயத்தில் ஒலிவியா கூட புரியுது அலிக்கு நம்ம மேலே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்னு. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட் ஆகுது. அலி அங்கே ஹாலில் சோபா மேலே உட்காந்து டிவி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஒலிவியா ஃப்ரெஷ்ஷாக குளிச்சு
குளிச்சுட்டு புது நைட்டி போட்டுட்டு அங்கே வர்றாங்க. கொஞ்சம் கொஞ்சமாக அலி பக்கத்தில் போயிட்டு அவன் கிட்ட உட்காராங்க. அவன் கிட்ட உட்காந்து தன் காலை தூக்கி அலியுடைய கால் மேலே வைக்கிறாங்க. அப்போ அலியும் ஒலிவியோட காலுக்கு மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்படி மசாஜ் பண்ணிக்கிட்டே அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் கண்ணெடுக்காமல் பார்த்துக்கிறாங்க. அப்போ நம்ம ஒலிவியா அலியுடைய கையை பிடிச்சி தன் கிட்ட கொண்டு வந்து அவங்களுடைய ட்ரெஸ்ஸுக்குள்ளே விடுறாங்க. இன்னொரு பக்கம் தான் கையை எடுத்து கொண்டு போய் அலியுடைய தம்பியை பிடிச்சி மசாஜ் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இப்படி அவங்க ரெண்டு பேருமே ஒருத்தர் மாற்றி ஒருத்தர் தன் உணர்ச்சிகளை அடக்க முடியாமல் அங்கே சோஃபா மேலேயே ஒன்றா இருக்காங்க. ஆனால் நம்ம அலிக்கதே அப்போ முதல் டைம்னால அவர் நம்ம சீக்கிரமாக முடிச்சிடறான். அப்போ ஒலிவியா கூட ஏமாந்து போகிறாங்க, ஏன்னா அவங்களுக்கு ரொம்ப சீக்கிரம் முடிஞ்சு அப்படின்னு. ஆனால் கூட இவனை நல்ல ஒரு ஆண்மகனை உண்டாக்கணும், தரமானவனை உண்டாக்கணும் அப்படின்னு அவங்க மேலே ட்ரை பண்ண முடிவு பண்ணுறாங்க. அடுத்த நாள் காலையில் ஒலிவியா கிச்சனில் சமைச்சிட்டு இருக்காங்க. அப்போ அலி அங்கே போகிறான். அவனுக்கு ஸ்கூலுக்கு டைம் ஆச்சு. ஒலிவியா அப்போ அலிக்கிட்ட நானே உன்னை இன்னைக்கு ஸ்கூலில் ட்ராப் பண்ணுறேன் அப்படின்னு அவனை தன் காரில் ஏற்றி கூட்டிகிட்டு போக ட்ரை பண்ணுறாங்க. அவங்க ரெண்டு பேரும் காரில் ஏறுறாங்க. ஆனால் அப்போவே ஒலிவியா அலிக்கிட்ட நம்ம ரெண்டு பேருமே கார்லேயே மேட்டர் பண்ணலாமா அப்படின்னு கேட்கும்போது அலியும் அதுக்கு சரி சொல்கிறான். அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் கார்லேயே ஒன்றா இருக்காங்க. ஆனால் இந்த முறை நம்ம அலி ரொம்ப சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணுறான். ஒலிவியா கூட ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் ஆகுறாங்க. அப்படி அதெல்லாம் பண்ணி முடிச்ச பிறகு ஒலிவியா அலிக்கிட்ட நீ இதெல்லாம் யாருக்கிட்டையும் சொல்ல மாட்டேன் இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ அலி நீ கவலைப்படாத, நான் இதை பற்றி வெளியே யாருக்கும் சொல்ல மாட்டேன் அப்படின்னு ப்ராமிஸ் பண்ணுறான். அதுக்கடுத்து அவங்க ரெண்டு பேரும் அந்த வீட்டில் பல முறை ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ஒலிவியா கூட ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. ஏன்னா தனக்கு அந்த மாதிரி பண்ணுறதுக்கு சின்ன வயசில் ஒரு இளைஞன் கிடச்சிட்டா அப்படின்னு ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இன்னொரு பக்கம் அலி கூட ஒலிவியை காதலிச்சுக்கிட்டே அவங்க கூட ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க. இப்படி அவங்க ரெண்டு பேருமே காரில், பாத்ரூமில், சோஃபாவில், தரையில் அப்படின்னு எங்கே கிடைக்குதோ அங்கெல்லாம் ஒன்றா இருக்க ஆரம்பிக்கிறாங்க. இது மட்டும் இல்லாமல் நம்ம அலி என்ன பண்ணுறான், ஒலிவியா கூட எப்பெல்லாம் ஒன்றா இருக்கானோ அப்பெல்லாம் எவ்வளோ நேரம் ஒன்றா இருக்கா, எவ்வளோ நேரத்தில் ஃபினிஷ் பண்ணுறான் அப்படின்னு அந்த டைமிங் எல்லாத்தையுமே ஒரு பேப்பரில் எழுதி வச்சுக்கிறான். முந்தின முறை பண்ண அந்த டைமிங்கை பீட் பண்ண இன்னும் அதிகமாக ட்ரை பண்ணிட்டு இருக்கான். இப்படி ஒரு 2 வீக்ஸ் போகுது. அதுக்கடுத்து அலி வெளியே போயிட்டு ஒலிவியா கண்டி பூலாம் வாங்கிட்டு திரும்ப வீட்டுக்கு போகிறான். ஆனாங்க வீட்டுக்குள்ளே போகும்போது தான் அங்கே பெட்ரூம்குள்ளே வந்து சவுண்டு கேட்குது, ஒலிவியா ஒன்றா இருக்க மாதிரி. அப்போ தான் அலிக்கு புரியுது அப்பா ஊர்லேருந்து வந்துட்டாரு அப்படின்னு. அதுக்கடுத்து அன்னைக்கு நைட் ஆகுது. அப்போ ஒலிவியா கிச்சனுக்குள்ளே தண்ணி குடிக்க போகிறாங்க. அப்போன்னு பார்த்து அலி அங்கே போகிறான். ஒலிவியாவோட பின்னாடி போயிட்டு அவங்கள ஹக் பண்ணி தப்புனக்கு ட்ரை பண்ணுறான். ஒலிவியா போ இதெல்லாம் வேண்டாம், அவங்க அப்பா வந்துட்டாரு, பார்த்தா தப்பாயிரும், பெரிய பிரச்சனை ஆயிரும், விட்டுரு அப்படின்னு எவ்வளோ சொல்லி பார்க்குறாங்க. ஆனால் அலி விடாமல் நான் அவங்க கூட ஒன்றா இருக்கணும் அப்படின்னு அவங்கள ஃபோர்ஸ் பண்ண ஆரம்பிக்கிறான். அப்போ ஒலிவியா கூவு போட்டு அலியை கணத்தில் அரைஞ்சிடறாங்க. அப்போது அலியுடைய மூக்கிலேருந்து ரத்தம் வர ஆரம்பிக்குது. சரியா அதே இடத்துல ராபின் கூட அங்கே போயிடுறாரு. அலியுடைய மூக்கிலேருந்து வர ரத்தத்தை பார்த்துட்டு எதுக்காண்டி அவன் மூக்கிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு கேட்கும்போது அலி இங்கே சும்மா கிச்சனுக்குள்ள தண்ணி குடிக்க வந்தான், ஆனால் தவறி கீழே விழுந்துட்டா, அதனால அவனுக்கு மூக்கிலேருந்து ரத்தம் வருது அப்படின்னு ஒலிவியா சொல்லி சமாளிக்கிறாங்க. அதுக்கு அடுத்த நாளே அலி, ராபின் அவங்க ரெண்டு பேருமே படகுல போட்டிங் போகிறாங்க. அப்படி போயிட்டு இருக்கும்போதே நம்ம ராபின் அலிக்கிட்ட சொல்கிறான், இந்த உலகத்தில் விதவிதமான மனுஷங்க இருப்பாங்க, அவங்ககிட்ட நீ தப்பிக்கணும், அவங்க முன்னாடி நல்லா வாழணும், தைரியமாக இருக்கணும் அப்படின்னா நீ ஒரு நல்ல ஆண்மகனா வீரமாக ஸ்ட்ராங்காக மாறணும் அப்படின்னு அலியை திட்டிட்டு இருக்காரு. அந்த பேச்சை கேட்ட உடனே நம்ம அலிக்கு ரொம்ப கோவம் வருது. அந்த கோவத்தில் அங்கே தன் கையில் ஒன்று வச்சிருக்கான். அந்த பொருளை எடுத்து தாப்பாவை போட போகிறான். ஆனால் அதுக்கு முன்னாடியே அலியுடைய அப்பா சொல்கிறாரு, நீனு எனக்கு ரொம்ப பிடிக்கும்டா, சின்ன பிள்ளையில நான் கூட ஒன்று மாதிரி தான் இருந்தேன், அதனால தான் இப்போ நான் ரொம்ப கஷ்டப்படுறேன், நீயும் என்ன மாதிரி ஆயிடக்கூடாது, நீ வாழ்க்கையில் நல்லா இருக்கணும் அப்படின்னு தான் பையன்கிட்ட பாசம் பேசுகிறாரு. அது எல்லாத்தையுமே பின்னாடி திரும்பி பார்க்காம அவர் சொல்கிறாரு. இப்போ அதெல்லாம் கேட்ட பிறகு அலியுடைய மனசு மாறுது. அந்த பொருளை அப்படியே விட்டுட்டு அந்த முடிவை கைவிடுறான். அதுக்கடுத்து அன்னைக்கு நைட்டே அலி, ஒலிவியா, ராபின் அவங்க 3 பேருமே சாப்பிட டின்னருக்கு உட்காந்துருக்காங்க. அப்போ ராபின், ஒலிவியா அவங்க 2 பேருமே சிரிச்சு பேசிட்டு இருக்காங்க. அதெல்லாம் பார்க்கும்போது அலிக்கு கோவம் வருது. உடனே அந்த கோவத்தோடைய அந்த டேபிள் மேலே அவங்க அப்பாவுடைய கன் இருக்கும். அந்த கன் எடுத்து நேராக ஒலிவை பார்த்து நிட்டுறான். சீரியஸாக கோவத்தோட சொல்கிறான், நான் ஒலிவை கூட எல்லாத்தையும் முடிச்சுட்டேன், அவளுக்கு எனக்கும் எல்லாம் முடிஞ்சு போச்சு, அவள் அவங்கள யூஸ் பண்ணுறப்ப அவளை விட்டுருங்கன்னு அவன் கோவத்தோட பேசிட்டு இருக்கான். அப்போ ஒலிவை சொல்கிறாங்க, எனக்கு ராபினா ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு. அந்த பேச்சை கேட்ட உடனே அலிக்கு கோவம் இன்னும் அதிகமாகுது. ஒலிவை கொல்ல முடியாம, தாப்பாவையும் எதுவும் பண்ண முடியாம அந்த கண்ணை தங்கிட்டு வச்சு தானே சொல்ல ட்ரை பண்ணுறான். இப்போ இதெல்லாம் பார்த்த பிறகு நம்ம ராபின் சிரிக்கிறான். உன்னை இந்த மாதிரி ஒரு ஆம்பளையை தான் நான் பார்க்க ஆசைப்பட்டேன். இன்னைக்கு நீ இந்த கன் எடுத்து ஒலிவை மேலையும் ஏ மேலையும் குறி வச்ச, இந்த கண்ணை நாளைக்கு நீ வேற யார் மேலேயே வைப்ப, அந்த தைரியம் உனக்கு இருக்கு, அதான் எனக்கு வேணும். அது மட்டும் இல்லாமல் நான் ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒலிவை கிட்ட சொல்லி தான் போனேன், உன்னை ஒரு நல்ல ஒரு ஆண்மகனை உண்டாக்கணும் அப்படின்னு. அந்த வேலையை சரியாக பண்ணி முடிச்சுட்டா. நீ இப்போ நல்ல ஒரு ஆண்மகனை உண்டாயிட்டா, உனக்கு தேவையான தைரியம் உனக்கு இருக்கு, இனிமேல் இந்த உலகத்தில் நீ தனியாக பொழைச்சிப்ப அப்படின்னு தன் மகன் கிட்ட அவர் சொல்றாரு. அதை கேட்ட அலியும் அந்த கண்ணை டேபிள் மேலே வச்சுட்டு அந்த சேர்ல உட்காந்து அழுக ஆரம்பிக்கிறான். அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க ஒலியோடைய கையை பிடிச்சி சித்தி சாரி சித்தி அப்படின்னு சொல்கிறான். பண்ணுறதெல்லாம் பண்ணி முடிச்சுட்டு கடைசியில் போய் சித்தின்னு கதையை முடிக்கிறான். இங்கேயோட அந்த படம் முடிகிற மாதிரி காமிக்கிறாங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இதான் இந்த படம். ஓவராலாக இந்த படத்தை நீங்கள் ஃபுல்லாக பார்த்துருப்பீங்க. இந்த படத்தை பற்றினா உங்களுக்கு கருத்துக்களை மறக்காம பதிவு பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். பை.